ஈது முடிஞ்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஃப்ரைடே வந்துருச்சு. சரி, நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு மூடில் இன்றைக்கி வெஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் ரேட்டட் ஆனந்தாங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல, ஏன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நிறைய மெமரிஸ் இருக்குது. பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பொய்கறியானோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் கூட மிட்டா சால்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட ஃபஸ்ட்டில் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த ரெசிபி வந்து போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கறியே போட தேவையில்லை, ஆனால் கறி குழம்பு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சொரக்காய் இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு என்னென்ன சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்து சூப்பராக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக செய்யலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி சட்னி அரைச்சி வச்சாச்சு. இதை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குங்க. நல்லா சோத்தில் அந்த குழம்ப ஊற்றி அந்த காயை கொஞ்சம் அதில் வச்சு அப்படியே அந்த முட்டையும் அதிலே வச்சு அந்த சட்னியை வச்சு அப்படியே ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இருக்கும். என்ன பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வேணும்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்ம சேனல் நேம் போட்டு மிட்டா சால்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி கிடைக்கும். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு, அந்த முட்டை ஃப்ரை பண்ண பாத்திரம் இருக்கு இல்லையா, சட்டி. ஸோ சட்டி சோறு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கை உருண்டை கொடுத்தாச்சு. சட்டி சோறு சாப்பிடாம அன்னைக்கு பொழுதே நிறைவேறாது. ஒரு கிரேவி பண்ணுறோம் இல்லை ஒரு ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த மசாலாவில் அந்த சோத்தை சுட சுட போட்டு நல்லா உருட்டி சாப்பிடும்போது அப்படியே அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்துட்டேன். நீங்களும் அப்படியே ஒரு கை வாங்கிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக சூப்பரான சட்டி சோறு சாப்பிட்லாமா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.